அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, வலியவன் ஒரு லவ் ஆக்ஷன் மூவி. இதில் வந்து கதை அவுட்லைனாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். லவ் ஒரு ஆக்ஷன், அவ்வளோதான் சொல்ல முடியுது. அதுக்குள்ளே என்ன சொல்லலாம், எந்த இடத்துலையாவது சில இடங்களில் சொல்லும்போது எனக்கு வந்து என்னென்னா, ஒரு கதையை எழுதி முடித்தோன்னே இது ஒரு 2 பேர் லவ் பண்ணாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு 10ல் ஏதோ ஒன்று தேவைப்படுது. இல்லைனா அது அந்த கதை முழுமையடையலைன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி இதில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அது வந்து பெருசாக சின்னதாக அது ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு போய் சேருதுங்கிறது நீங்களாம் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். இதில் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். குறிப்பாக ப்ரொடியூசருக்கு எஸ்கே ஸ்டுடியோஸ் சம்பத். என்னென்னா, ஜெய் நான் இந்த காம்பினேஷனுக்கு என்ன ஒரு பட்ஜெட் அலோவ் பண்ண முடியுமோ அதை மீறி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அது இந்த ஸ்கிரிப்ட் மேலே உள்ள நம்பிக்கை. அதே மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதில் சம்பத் சார் இல்லாமல் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு மகேந்திரன், சுரேந்திரன், அது மாதிரி இன்னும் 2 தரன் இருக்காங்க. அவங்க அப்பப்போ அவங்க எங்கே தேவையோ அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னென்னா, சின்ன சின்ன லொக்கேஷனுக்குள்ளெல்லாம் கூட ரொம்ப மெனக்கட்டு பார்க்கணும். இன்ன வரைக்கும் கூட ஒரு லொக்கேஷன் தேடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரமேஷ், பாபு, ஜெரி, கார்த்திக், கிருஷ்ணா, இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன் சொல்லும்போது தினேஷ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே ரொம்ப மெனக்கிடுவார். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து அவருக்கு என்னோடது மட்டும்தான் இருக்கணும் இல்லாமல் அவருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுப்பேன். இது இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னார்னா முதல்ல அவரோட ஒப்பீனியன் என்னன்னு நான் கேட்டுப்பேன். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் ராஜமோகன், அப்புறம் எடிட்டர் சுபாராஜ். அப்புறம் இதில் வந்து ஆண்ட்ரியா கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்லலாம், முதல்லலாம் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே கொஞ்சம் இதாக இருந்தாங்க. இப்போ ஆண்ட்ரியா ஆகும்போது எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பட் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக அதில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படம் நல்லா வந்திருக்கு. அது இன்னும் ஒரு 3 சாங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. டாக்கி முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ பிப்ரவரி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து இந்த படத்தில் தான் நீங்கள் சிங்கிள் ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் சரவணன் சார். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஜெய். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னுடைய படத்துக்கு இமான் சார் மியூசிக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சீரியஸ் ரோல் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியான ஒரு படம் நான் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்லாம் ஓட்டுறேன். because I don't really drive in real life. So lots of firsts in this movie. I really enjoyed the experience. Thank you to my director, my cameraman, the entire team, producers, Sarla for giving me a great look. And நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு I hope. Thank you. அனைவருக்கும் வணக்கம். வலியவன் நண்பர் இயக்குனர் சரவணன் கூட நான் பணியாற்ற 3வது படம். எங்கேயும் இப்போதும் திரைப்படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். உன் பேரே தெரியாது உன்னை கூப்பிட முடியாது என்ற ஒரு பாடல், கோவிந்தா கோவிந்தா சென்னையில் புது பொண்ணு, சொட்ட சொட்ட நினைவு வைத்தாய். இந்த 3 பாடலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடல்களாக மாற்றி கொடுத்தாரு. அதே போலவே யுவன் வேறு மாதிரி படத்தில் வந்து என்ன மறந்தேன் எதற்கு மறந்தேன் என்னை மறந்தேன் ஒரு பாடல், அந்த பாடலும் எனக்கு வந்து பெரிய ஹிட் சாங் அமைஞ்சது. இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். சரவணன் பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் வந்து பெண்களுக்காக ஒரு பாட்டு வைப்பார். கதாநாயகி தன்னுடைய காதல் உணர்வை சொல்கிற மாதிரி. எங்கேயும் இப்போதுலையும் அந்த உன் பேரே தெரியாது அதை கூப்பிட முடியாதுன்னு அந்த பாடல், அது எனக்கு சைமா விருது உட்பட பல விருதுகளை பெற்றுக் கொடுத்தது. அதே போலவே ஈவன் வேறு முதல்ல என்ன மறந்தேன் எதற்கு மறந்தேன் இன்று வரை இந்த பாடல்கள் ஒளிபரப்பாத நாளே இல்லை என்று சொல்லலாம். அதே போலவே இந்த படத்தில் வந்து வலியவன் திரைப்படத்தில் ஏலோ மியா ஏலோ மியா நெஞ்சோரமாய் காதல் மெய்யான்னு ஒரு பாடல், இந்த வருடம் முழுக்க இந்த பாடல் வந்து ஒளிபரப்பப்படும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அதே போல இன்னொரு காதல் பாடல் இருக்குது. ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க, ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க அடடா தப்பிச்சல்ல நினச்சேன், ஆனால் நெஞ்சுக்குள்ளே ஆசை ஒன்று குதிக்க தானாக மாட்டிக்கிட்டு முழித்தேன், அழகாக சிரித்தாலே அவள் கண்ணு 2 பம்பரும், அதிலே போய் விழுந்தேனே தலை சுற்றி மயக்கம் வந்துடும், தெரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாடல் வந்து கொஞ்ச நேரம் மழை வரும் கொஞ்ச நேரம் வெயில் வரும் பெண்ணே உன்னை பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ளே புயல் வரும்னு ஒரு பாட்டு. இந்த 3 பாடலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல ஒரு மெல்லிசையாக வந்து நண்பர் இமான் இசையமைச்சிருக்காரு.
விசில் படம் தொடங்கி இந்த வலியவன் வரை கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாடலுக்கு மேலே இமானுக்கு நான் எழுதியிருக்கேன். சமீப காலங்களில் வந்து பட்டையை கிளப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் அவருடைய இசை பயணத்தில் இந்த வலியவன் இன்னொரு மைல்கல்லாக அமையும். இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்கள். வலியவன் என்கிற இந்த படத்தினுடைய இசை வெளியீடு தொடர்பான இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதில் பெரிய மகிழ்ச்சி. வலியவன் அப்படின்ற பேரே ரொம்ப ஒரு முக்கியமான பெயர். யார் வலியவன் அப்படின்னா புத்திமான் பலவான் ஆவான் அப்படின்வாங்க. புத்தி கூர்மையோடு எங்கே அந்த வலிமையை பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அந்த வலியவன் என்பதற்கான பொருள் வருகிறது. உதாரணமாக இப்போ சம்மட்டி அடிக்கிறவனை விட பல மடங்கு குறைவான உழைப்பு தான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. ஆனால் அவர்கள் அடைகிற புகழ் அத்தகையதாக இருக்கிறது. அதனால் வலிமை என்பது என்ன, வலியவன் என்பது என்ன என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்குரிய அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த படத்தில் நான் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். காதல் நல்லவனா கெட்டவனா என்று ஒரு பாடல். ஏன்னா ஒரு காதலை வந்து ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அவன் நல்லது செய்கிறானா தீமை செய்கிறானா தொல்லை கொடுக்குறானா துணையாக இருக்கிறானா என்று சொல்லுகிற ஒரு பாடல். இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே. ஒரு சாலையில் சந்திக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு இளைஞன் எத்தகைய வகையில் வந்து வாழ்த்து சொல்லுகிறான், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுகிறான் என்கிற பாடல். 2 பாடலுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சரவணன் சாரை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஏன்னா எங்கேயும் எப்போதும் என்கிற படம் வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு படமாகவும் அதே சமயத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு கமர்ஷியல் படமாகவும் அமைஞ்சது. இவன் வேறு மாதிரி படம் பார்த்திங்கன்னா அதனுடைய வித்தியாசமான திரைக்கதைக்காக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். அதில் நான் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதில் லவ்ல பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படம் இதனுடைய ட்ரெய்லர் இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நிச்சயமாக வலியவன் ஒரு மிகப்பெரிய முத்திரை படைப்பாக இருக்கும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இமான் பற்றி சொல்லணும். நிறைய அவரோட நான் பணியாற்றியிருக்கேன். சென்ற வருடம் கூட ஜிங்கினமணி எப்பமா மாற்றிட்டு போன்ற பாடல்கள் அவருடைய சில மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இந்த படம் பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், நான் தினேஷ், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஐ ஷுட் தேங்க் Saravanan for pushing me into the project, pulling me. And இந்த ப்ராஜெக்ட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோட எல்லா ரொமான்ஸ் ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ விஷுவலி கொஞ்சம் ஸ்கோப் உள்ள ஃபிலிம் தான் அது. ஸோ ஐ ஷுட் தேங்க் எஸ்கே ஸ்டுடியோஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் பிக். அண்ட் இமான் சருக்கு இந்த ஆல்பம் இன்னும் மேசிவ் ஹிட் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து வலியவன் ஆடியோ லான்ச்சு. இதில் மியூசிக் வந்து இமான் பண்ணியிருக்காரு. 5 சாங்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 சாங் ஷூட் பண்ணிட்டு இன்னும் 3 சாங் பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து தினேஷ் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. எடிட்டர் வந்து சுபாரக். ஆர்ட் டைரக்டர் வந்து ராஜா மோகன். இது வந்து ஒரு லவ் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். இது முழுக்க சென்னையில் நடக்கிற ஒரு கதை தான். டாக்கி போர்ஷன் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த 3 சாங் மட்டும் இன்னும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இது மேபி பிப்ரவரி பிளான் பண்ணுறோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆண்ட்ரியா. நான் வந்து வலிவன் ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாத்துக்கும் பேசுகிறேன். இந்த படத்தில் நான் ஜெயோட நடிச்சிருக்கேன். அண்ட் சரவணன் சார், எங்கேயும் எப்போதும் சரவணன் சார் டைரக்ஷன். இந்த படத்தில் ஐ ஒர்க் இன் அ பேங்க் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ யங் ஃபன் ரோல். ஐ டிரைவ் அ BMW. எனக்கு ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் வண்டிலாம் ஓட்டே தெரியாது. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ இமான் சாரோட மியூசிக் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ வி ஹோப் யூ என்ஜாய் த மியூசிக் அண்ட் த மூவி. வலியவன் இது எங்கேயும் எப்போதும் சரவணன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். இது சரவணன் கூட நான் பணியாற்ற 3வது படம். எங்கேயும் இப்போதும், அதுக்கு பிறகு இவன் வேறு மாதிரி, அதுக்கு பிறகு இந்த படம். டி இமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. 3 பாடல்களும் காதல் பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படமும் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். வலியவன் படத்தினுடைய பாடல் வெளியீடு தொடர்பான இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். காதல் நல்லவனா கெட்டவனா என்ற ஒரு பாடல். காதலை வந்து ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி காதல் எந்தெந்த நேரத்தில் நல்லவனாக கெட்டவனாக இருக்கிறான்னு ரொம்ப அழகாக கோர்வையாக அந்த பாடல் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே என்ற ஒரு பாடல். ஒரு பெண்ணுக்கு திடீர்னு சந்திக்கிற ஒரு பெண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுகிற ஒரு வித்தியாசமான பாடல் அது. 2 பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இமான் அவர்களுடைய இசை பார்த்திங்கன்னா சமீப காலமாக அவர் ரொம்ப பிரமாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக கலக்கியிருக்காரு. சரவணன் சார் பற்றி சொல்லணும்னா, நான் ஏற்கனவே இவன் வேறு மாதிரி படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதில் வந்து லவ்வில் பாடல் வந்து டாப் லிஸ்ட்டில் நிறைய சேனல்களில் இடம்பெற்றது.
அவருடைய எங்கேயும் எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சமூக விழிப்புணர்வுக்காகவும் அதனுடைய வெற்றிக்காகவும் பேசப்பட்ட படம். இவன் வேறு மாதிரி சிறந்த திரைக்கதைக்காக வெற்றி பெற்ற படம். இந்த படம் நிச்சயமாக ஒரு முத்திரை படமாக வலியவன் படம் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் தினேஷ், வலியவன் படத்தோட சினிமோட்டோகிராஃபர். இந்த படம் சரவணன் டிரெக்ட் பண்ணியிருக்காரு, எங்கேயுமே போதும் ஃபேம். இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ லான்ச், இமான் சார் மியூசிக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக அந்த சாங்ஸ் எல்லாம். ஸோ இந்த படம் வந்து ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிம். இதோட லைக் விஷுவல் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம் டு ஷூட் இன். ஸோ எனக்கு இந்த படம் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் இன்னொரு சென்னையில் ஷூட் பண்ணியிருக்கோம், சாங் இன் பாண்டிச்சேரி அண்ட் ஃபியூ சீன்ஸ் இன் டெல்லி. ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு படம். ஸோ ஹோப் வி வில் ஆல் மீட் யூ இன் தியேட்டர்ஸ் சூன். தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் ராஜா மோகன், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வலியவன். இன்றைக்கி மியூசிக் லான்ச் ஆகிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டெல்லாம் கேட்குறப்ப பயங்கர இமான் சாரோட ரொம்ப ரிச்சாக, ஐ மீன் லைக் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல டைரக்டர் ரொம்ப இதாக இருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ், பேக்ட்ராப் எப்படி இருக்கணும், இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேம் எவ்வளோ ரிச்சாக இருக்கணுங்கிறத தினேஷ், சினிமாட்டோகிராஃபர் தினேஷ், நான் எல்லாமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ அவர் மியூசிக் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ரிச்னஸ் கொண்டு வந்திருக்கோம். ஹோப் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்.